ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார், கேரவன் விட்டு வெளியே இறங்க மாட்டார், காஸ்ட்யூம் போயிட்டு மாற்றிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஆமாம், நான் ஷூட்டிங் லேட்டாக போவேன், காஸ்டியூம் மாத்துறதுக்கு லேட் பண்ணுவேன். உண்மை மாதிரியே பேசுனீங்க. நீங்க பாஸ் கேம் தானே, கேம் தான். மத்தவங்க பத்தி பேசும்போது நல்லா ஜாலியா கேட்டுக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு போது கேம் தானே. Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. ஒரு சீன் அப்படின்னா அந்த சீன்ல அதுல ஒரு 5 கேரக்டர் இருக்குன்னா 5 கேரக்டரோட டைமென்ஷன்ஸ் இருக்கு. 5 கேரக்டரோட மூடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அவங்களோட ரோலை மட்டும் தெரிஞ்சு நடிக்க வேண்டியது. இப்போ அவங்க அந்த கேரக்டர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க? தேவையில்லாததான். இப்போ நமக்கெல்லாம் தர்மாக்கோல் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க ஸ்கின்னே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆமா, இப்படி இருப்பாங்க வெயில் நின்னா. வர்த்திகா ஓபன் நைஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஐ ஆல்ரெடி ஓபன் அப்படின்வாங்க அவங்க. அரே யார் ஐயாவா ஆல்ரெடி ஓபன். அது டைம் தான். நம்ம டைம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம பல்ட்டி அடிச்சாலும் அது ஒன்றும் நடக்காது. அகைன் அந்த டைம்னால தான் எப்போ பண்ண 97ல பண்ண மர்மதேசத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோ படம் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுல இருந்து ஹீரோ நான் அடுத்தடுத்து படம் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க யாராவது போய் இந்த ஜோ டீம்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தேடி இருக்கீங்களான்னா இல்ல. பேக் எண்ட்ல இருக்க டீமுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அந்த ஒரு சர்க்கிள் இருந்தாவோ இல்ல ஒரு ரேப்போ வேணும், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அப்படிதான் கிரியேட் ஆகும். ஸோ என்னோட கெரியர்ல நல்ல படம் பண்ண ஒரு டீம் வந்து அடுத்து ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒய் நாட் நம்மளால பண்ண முடியுமே, நம்ம பண்ணலாமே அப்படி யோசிச்சு பண்ணதுதான். நான் எப்போ வர சொன்னேன்? 2 மணிக்கு வர சொன்னேன். இப்போ டைம் 2:05. நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒரு அழகான ஒரு காதல் கதையை ஸ்கிரீன்ல கொடுக்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய ராமன் லீலா திரைப்படத்தினுடைய டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். இது காதல் திரைப்படம் இல்லைங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ராம்காம் கிடையாது. இதுக்குள்ளார ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி இல்ல. ஓகே, நாங்க ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எதிர்பார்த்தோம், அது கிடையாது. அதை விட ஒரு அழகு அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகே, அப்ப டைரக்டர்ட்ட கேட்றவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு படத்தை வந்து முடிச்சிருக்கோம், அது ஸ்கிரீன்ல கொடுக்க போறோம், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவும் கூட. இது மனநிலை என்னவா இருக்கு இந்த ஒரு தருணத்துல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. பதட்டமா இருக்கா? இந்த எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 10th ஸ்டூடெண்ட் மாதிரி. கண்டிப்பா. யூசுவலான ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, அதை தாண்டி ஒரு ஃபேண்டசி எல்லாமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ரியோ சார் சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி வந்திருக்கு படம்? படத்துல நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு மாதிரி செம ஜாலியா நீங்க குடும்பத்தோட வந்து சிரிச்சுட்டு போகலாம். எந்த ஒரு நம்ம எவ்வளோ ப்ரெஷரோட வந்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் வரலாம். எல்லாரும் கூட வந்து சந்தோஷமாக பார்க்குற மாதிரி ஒரு படம். ஓகே, அப்போ வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். சேட்டன் சார் பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டே சொல்லுங்கள். பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே திட்ட ஆரம்பிக்கிற சென்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்து திட்டலாம். ஓகேவா சார்? ஸ்டார்ட். பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அவர் எப்பயுமே வந்துட்டு நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே இருப்பார். நம்ம வந்து அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த சீன் போயிட்டே இருக்குன்னா இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னா நான் சொல்லலைனால அதை அப்படியே பிஹேவ் பண்ணுவேன். நான் சொன்னது எல்லாமே போய் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். ஷூட்டிங்கே லேட்டாக தான் வருவார். அதுவும் கேரவன்லேருந்து வெளியே இறங்கவே மாட்டார். பாசிட்டிவ். தீபா மேம் பாசிட்டிவ் வந்து நான் ஒரு சீனை சொல்லிட்டேன்னா அந்த சீனை அப்படியே பண்ணணும்னு கிடையாது. அந்த சீனுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க அதை கொஞ்சம் அழகாக கிரியேட் பண்ணிப்பாங்க. நான் அதை சில வார்த்தைகள் சொல்லாமல் இருந்திருப்பேன், ஆனால் அதெல்லாம் அவங்க நல்லா சொல்லியிருப்பாங்க. அதே தான் சொல்லாததெல்லாம் போடும். இல்ல அதையே நீங்க இப்படி சொல்லலாம். ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அது அவரை சொன்னாங்க. ஹலோ நெகட்டிவ் வந்து அவர் சொல்லுவோம், மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அவரே பேசிக்கலாம் போல. நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு அதையே நெகட்டிவா சொல்லலாம். இல்ல அதுதான் பாசிட்டிவ் வந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. நெகட்டிவ் வந்து சில சமயத்தில் அது நமக்கு திகட்டிடும். இல்லை சொல்லாதெல்லாம் ஏன் செய்றீங்க போதுங்க அப்படின்னு. ரியல் ராமி போயில வந்துட்டு இருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்சது. ஓகே, வர்த்திகா வந்து அதே தான். டைலாக்கு அழகாக பேசிடுவாங்க, சூப்பராக பண்ணிடுவாங்க, டைமுக்கு வந்துடுவாங்க. இங்கே நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கும் போது லேட் ஆகும் கேரவன் போயிட்டாங்கன்னா இறங்குறதுக்கு. பட் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. காஸ்டியூம்லாம் டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுவாங்க. மேக்கப்லாம் போட விட மாட்டேன் அதிகமாக, ஏன்னா ஆல்ரெடி அது பளிச்சுன்னு தான் இருக்காங்க. ஸோ அதனால் மேக்கப்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நான் மேக்கப் போட வேணாம் சொன்னாலும் மேக்கப் போட்டு வருவாங்க. நான் ஸ்பாட்டில் அழைச்சிக்கிட்டு இருப்பேன். டைலாக் நடுவில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துட்டேன்னா லேட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி கடுப்பேற்றுவாங்க. ஸோ அதுதான். ஓகே, ரியோ ப்ரோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி.
இது வரைக்கும் நானும் அவரும் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. சண்டையும் போட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்பாட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவரும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிடுவார். இந்த ஆக்டிங்காக வந்துட்டு நான் ஒன்று டெலிவரி பண்ணுறேன்னா அதை அழகாக டெலிவரி பண்ணுவார். நான் ஒன்று சொல்கிறேன்னா சொல்லுங்க போறோம் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. நானும் பாஸ் எப்போ வரும் என்ன நைட் சொல்லுவாங்க வெயிட் பண்றேன். எனக்கு கேட்கணும். ஷூட்டிங் லேட்டாக வருவார். காலையில் கேரவன் விட்டு வெளியே இறங்க மாட்டார். காஸ்டியூம் போயிட்டு மாற்றிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுதான். இதே ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரியோ சாருக்கு கொடுத்தா அவர் மனசு இருக்கிறதையும் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆமா நான் ஷூட்டிங் லேட்டா போவேன், காஸ்டியூம் மாத்துறதுக்கு லேட் பண்ணுவேன். அது இல்லைங்க அவரை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஐயோ மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்களே எல்லாரும். ஐயோ இதை பாஸ் பண்ணுங்க. ஏங்க ஷூட்டிங் லேட்டெல்லாம் வர மாட்டேங்க சொல்லுங்க பாக்க எல்லாரும் நான் உண்மையிலேயே லேட்டு நினைச்சிருப்போம். அவருக்கு டேட் இல்லாத அன்னைக்கும் வருவாருங்க. அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே தான் இருப்பாரு. உண்மை மாதிரியே பேசுனீங்க. நீங்க பாஸ் கேம் தானே, கேம் தான் பண்ணாரு. நாங்களும் கேம் தான் விளையாடுறோம். மத்தவங்க பத்தி பேசும்போது நல்லா ஜாலியா கேட்டுக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு வரும்போது கேம் தானே என்னங்க இது? ஓகே இப்போ நீங்க உங்களோட டர்ன். பாசிட்டிவ். ஆக்சுவலாக அவருக்கு காமெடி ரைட்டிங் சூப்பராக வருது. ஐ மீன் தனியாக அந்த காமெடிக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டு தனியாக ஒரு ரைட்டிங் ஒன்று ட்ரை பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் யோசிக்கிற நாட்டில் அதில் விழுகிற சீன்ஸ்லேயே நேச்சுரலாகவே சில காமெடிஸ் நல்லா வருது. அப்படி ஒரு ரைட்டர் வந்து தமிழில் இப்போ ரொம்ப கம்மி, அப்படி இல்லை. ஸோ அப்படி ஒரு ரைட்டிங் நாலேஜ் உள்ள ஒரு டைரக்டர். அண்டு ரொம்ப சென்சிபிளான ஆள். என்ன வேணுமோ அது என்ன வேணும்னு தெரிஞ்சு ஷூட் பண்ணுற நாலேஜ் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப காமான அந்த யார் மேலேயுமே அவரோட ப்ரெஷரை இறக்கி வைக்காத ஒரு டைரக்டர். ஓகே பாஸ். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி காமெடி அவர் யோசிக்கிற அந்த நாட்டில இருந்தே காமெடி வருதுல்ல, அப்படி யோசிக்க மாட்டாப்புல. அவர் தேவையில்லாமல் த்ரில்லரு அது இதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாப்புல. நடுவில் யாராவது போயிட்டு நல்லா தான் ஏன் காமெடி வந்து பேசாமல் அப்படி யோசிங்க அப்படின்னு யாராவது அவருக்கு ரிமைண்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப காமாக இருக்கார்ல, அதனால எந்த சுச்சுவேஷன் என்னவா போயிட்டு இருக்கு, இப்போ எல்லாம் கரெக்டாக போதா நம்ம ரொம்ப உத்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி சிரிச்சுட்டு பிடிக்கும் போது அப்படி திரும்பும்போது கோவமா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கோவத்தையே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே சேட்டா சார். வெரி ஃப்ரெண்ட்லி. எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு சீன் நடிக்கிறோம், கூட ஒரு கோஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோம்னா அந்த சீன் எப்படி வரும்ன்றது மானிட்டர் பண்ணிப்பாங்க. முன்னாடியே நடிச்சுட்டு ஸ்பாட்டில் போய் நின்று நடிக்கும்போது அது வரும். எனக்கு மோஸ்ட்டாக அந்த சீன் படிக்கும் போதே ஒன்று புரிஞ்சிடும்ல, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை டெலிவரி பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுதான் ட்ரை பண்ணுவோம். வரலன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க கூட பேசி அந்த ரேப்பை கிரியேட் பண்ணி பண்ணுவோம். சேத்தன் சார்கிட்ட ஒரு நாள் கூட நான் வந்து அதை ட்ரை பண்ணவே இல்லை. அவர் அந்த சீனில் வந்து நிற்கும்போது அந்த சீனில் அவர் என்னவோ அதை தானாகவே டெலிவரி பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாஸ். சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் போன் எடுத்துட்டு இப்படி போயிடுவாரு. சார் இந்த சீன் ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவுமே இல்லை அவர்கிட்ட. நைஸ். ஓகே வர்த்திகா. வெரி டெடிகேட்டட் பர்சன். சே எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ் ஃபார் வர்த்திகா. வெரி டெடிகேட்டட் இங்கிலீஷ் தான மேடம். அதுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ண சொன்னேன். Very dedicated person. I mean, I never felt like I have acted with other language heroine. I mean, I felt I felt like she is also a Tamil person. She knows Tamil. I mean, I felt in that way. Very cooperative. Yeah, very cooperative. Very dedicated, and she is on time. That is a big, quite a big problem for me. Quite a big problem. Okay, pause. If I improvise the scene, it took some time. I mean, அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்போ தீபா வெங்கட் மாதிரி சிலர்லாம் என்னை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இல்லை இதுதான் இந்த இம்ப்ரவைஸு, இது மட்டும் சொல்லிட்டுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ். அண்ட் அவர் சொன்ன மாதிரி மேக்கப்பே வேணான்னு நினைப்போம். அந்த டைம்ல சும்மா பலன்னு வந்து ஜொலிக்குது அப்படின்னு வந்து நிற்பாங்க. அது இன்னொன்று இருக்கு, நல்லா உச்சி வெயில்ல நிக்க வச்சோம்னா கண்ணு சொருவிரும் அவங்களுக்கு. இப்ப நமக்கெல்லாம் தர்மாக்கோல் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல, அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க ஸ்கின்னே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆமா, இப்படி இருப்பாங்க வெயில்ல நின்னா. வர்த்திகா ஓபன் ஐஸ்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐ ஆல்ரெடி ஓபன் அப்படின்னுவாங்க அவங்க. அரே யார் ஐயாவா ஆல்ரெடி ஓபன். ஓகே மேம். சீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீன் அப்படின்னா அந்த சீனில் என்ன இருக்குன்றத படிப்போம்ல. ஸோ ஆப்வியஸாக அதில் ஒரு 5 கேரக்டர் இருக்குன்னா 5 கேரக்டரோட டைமென்ஷன்ஸ் இருக்கும். 5 கேரக்டர் வேற மூடில் இருக்கும். ஒருத்தனுக்கு அது பிரச்சனையாக இருக்கும், ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், ஒருத்தன் கன்ஃபியூஷனில் இருப்பான். இந்த மாதிரி 5 கேரக்டர் இருக்குன்னா 5 கேரக்டரோட மூடையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விச் இஸ் வெரி ரேர். அது அவங்களோட ரோலை மட்டும் தெரிஞ்சுட்டு நடிக்க வேண்டியதானே, எதுக்கு 5 கேரக்டரையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு
போயிட்டு இப்போ அவங்க அந்த கேரக்டர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க? தேவையில்லாத ஆடி தேவையில்லாதான். ஏன் எல்லாரும் உங்களை இப்படி சொல்றாங்க? இப்ப நீங்க வந்து யார் மேல ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க, உங்களுக்காக தரேன். இவர் சொன்னது எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் ரவுண்ட்ல சொன்னது, பாஸ் விட்டதுக்கு அப்புறம் சொன்னது அது சும்மா சொன்னது. அது என் சும்மா. மேல நீங்க கேட்டதுனால ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. வெளியில போய் எப்படி பேசுவீங்க எல்லாரும்? நான் எல்லாரோடையும் அப்படியே தான் பேசுவேன். நான் அப்படிதான் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கேன். யாராவது திட்டினா கூட எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரியும். இப்படியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இதுல, அதில் வேணா பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்து சேட்டன் சார் வந்து ரொம்ப இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்க நல்லா வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க பாக்குறதுலாம் இப்போ புதுசா பாக்குறீங்க, நாங்க மர்ம தேசத்திலே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு, வரிசையா நல்ல நல்ல திரைப்படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது டைம் தான். நம்ம டைம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம பல்ட்டி அடித்தாலும் ஒன்றும் நடக்காது. அகைன் அந்த டைம்னால தான் இப்போ எப்போ பண்ண 97ல் பண்ண மர்மதேசத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குட் டைம்ஸ். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இல்லையா? ஐம் ரைட்? ஓகே, ஹவ் யூ ஃபீல்? Definitely excited. There's like butterflies in my stomach. And I hope everyone really enjoys the film when it comes out. ஓகே, are you from? I'm from Calcutta. ஓகே, சென்னை எப்படி இருக்கு? Great. கிரேட். The food is what? You don't look at me like this. ஏன் கிரேட்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு? இல்ல சென்னையோட ஹீட்டுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. Yeah, heat was. கொல்கட்டா அப்படியே வந்து Calcutta is humid. Chennai was just very hot. I've heard enough. ரியோ சார், நீங்க சொல்லுங்க, ராமன் லீலா எப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், என்ன எதிர்பார்த்து வரலாம் ரியோ கிட்ட இருந்து ஸ்பெஷலா? ராமின் லீலா வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு நம்ம வந்து இந்த சிங்காரவேலன் படம் பார்க்கும்போது, பஞ்சதந்திரம் படம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கதை பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போவோம், ஆனால் நம்ம படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருப்போம். ராமின் லீலா அந்த மாதிரி ஒரு படம். கதை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், நம்ம படம் ஃபுல்லாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்மைலிங் ஃபேக்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நம்ம முகம் ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரியே ஒரு படம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ராமின் லீலா பார்க்கலாம். தீபா மேம், எங்களுக்கு உங்களை இந்த ஸ்க்ரீன்லேயோ இந்த போஸ்டரில் பார்க்கும்போது 17 வருஷம் கழிச்சு எங்களுக்கு உங்களை பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன் இவ்வளோ டிலே பண்ணிட்டீங்க? அது வந்து நிறைய ரீசன்ஸ்னாலங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்னைக்கு ஒர்க் போகும்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட போகணும், ரைட்? நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணேன், நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணேன். இன்னி வரைக்கும் நிறைய பேர் அதை ஞாபகம் வச்சுட்டு கேரக்டர் நேம்ஸோட சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயோ அது ஒரு சின்ன ஒரு கட்டத்தில் ரெப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும், ஒரு ஆக்டராக இல்லை இந்த மீடியாவில் நம்ம இருக்கும்போது. ஆனால் அதில் நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எது படுதோ அதை நம்ம பிக் பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நிறைய டப்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அங்கே வந்து நான் சீரியலில் நடிக்கிறத விட எனக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி, அவ்வளோ அதில் இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அங்கே நான் வாய்ஸ் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டைம் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இதே மீடியாக்குள்ளே தானே இருக்கோம் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால டப்பிங், ரேடியோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு பி பேக் ஆன் ஸ்க்ரீன். டைரக்டர் சார்கிட்ட தான் கேட்கணும், எப்படி வந்து இவங்களை இந்த கதைக்கு என்ன சொல்லி பிச் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, நான் மேம் கிட்ட ஃபஸ்ட்டு கால் பண்ணி ஃபஸ்ட்டு மேனேஜர்ஸ் பேசிட்டாங்க. அப்புறம் நான் மேம் கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் படத்தில் இருக்கா, இன்னும் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னா நான் கதை சொன்னேன். கதை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நான் ஒரு 17 வருஷம் கழிச்சு நடிக்கும்போது என்ன நீங்கள் இப்படி காட்டும் போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், இந்த ரோல் அவங்கள தவிர்த்து வேற யாரும் பண்ணிருக்கவே முடியாது. இல்லையே, ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கு. அது படம் இவங்க கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ரியோ கடிச்சு இது மாதிரி தீபா மேம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோடனே நிஜமாவா சொல்றீங்க அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆனாரு. இதெல்லாம் எனக்கு இப்போதான் இவர் சொல்றாரு. உண்மையே சொல்லணும்னா when he narrated the story, there was no reason to say no to the film. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவர்கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, அவர் ப்ரெஷரைஸ் பண்ணலை. நீங்கள் தான் பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப அவர் அழுத்தமே கொடுக்கல. there was no pressure and I like the narrative. அவர் ரியோஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் an unusual story. இந்த டெபியூ டைரக்டர் வந்து அவங்கள நம்புறதுக்கான ஒரு சான்ஸ் எல்லாம் முன்னாடி ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. டெபியூ டைரக்டர் வராங்க, ஹிட் கொடுக்குறாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஹீரோவுடைய மனநிலை இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? உங்களுக்குள்ளேயும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெபியூ தானே, என்ன யாராவது நம்புவாங்களான்னு நான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்கிட்ட வர டெபியூ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐ மீன், எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் தேடுற எல்லாரையுமே வந்து நான் என்னையாக தான் பார்க்குறேன், என்ன தான் நான் அவங்கள்ட்ட பார்க்குறேன். ஸோ அதனால அது அவ்வளோதான், தட் சிம்பிள். எனக்கு ஒரு டீம் இருக்காங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிறாங்க, அங்கே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜோ படம் நல்லா ஒர்க் ஆச்சு, அதுலேருந்து ஹீரோ நான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் நீங்கள் யாராவது போய் இந்த ஜோ டீமில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தேடி இருக்கீங்களான்னா இல்லை. ஆப்வியஸாக அந்த ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அவனுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். பட் பேக் எண்டில் இருக்க டீமுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுறது அந்த ஒரு சர்க்கிள் இருந்தாவோ இல்லை அது ஒரு ரேப்போ வேணும், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அப்படி தான் கிரியேட் ஆகும். ஸோ எனக்கு என்னோட கெரியரில் நல்ல படம் பண்ண ஒரு டீம் வந்து அடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒய் நாட், நம்மளால் பண்ண முடியுமே, நம்ம பண்ணலாமே, அப்படி யோசிச்சு பண்ணது தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், படம் எப்படி வந்திருக்கு? உங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் என்ன மாதிரி இருக்கு? கேரக்டர் ஒரு அப்பா, ஹீரோக்கு அப்பா, ஹீரோக்கு அவருக்கும் ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே சொன்னால் அது கதை ஸ்பாய்லராக இருக்கும். எல்லாரோட அப்பாவையும் இந்த படத்தில் வந்து அவர்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இல்லை சிம்பிளாக சொல்லணும், ஐ மீன் ஓப்பன் ஆகும்போதே தெரியும். ஐ மீன் வீட்டுக்குள்ளார அப்பா பையன் 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசிக்கவே மாட்டாங்கல்ல. பட் அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசிக்க மாட்டாங்க, பட் அவன் பையன் என்ன பண்ணுவான்னு அப்பாவுக்கு தெரியும், அப்பா என்ன நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு பையனுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு அப்பா பையன் இதுல. ஓகே, நீங்க சொல்லுங்க, லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு பெரிய பேரியரா இருந்திருக்குல்ல, எப்படி நீங்க வந்து படம் ஃபுல்லா ஆக்ட் பண்ணீங்க? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? It was tough. No, this one I understood. Language தாங்களே. I understand more than I can speak, unfortunately. But it was tough. I think hats off to the director and the entire crew, because they sat with me and they made me learn on the lines. Not easy, but I think I did a good enough job. I was asked for help all the time with pronunciations. ஆக்சுவலி அவங்க காலேஜ் எக்ஸாம்க்கு கூட இவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்க. உண்மை அதுதான் சொல்லுங்க. I was roaming around with my iPad like a school child. மேம் இத மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன். I was teaching them English, they were teaching me Tamil. ஓகே, எப்படி உங்களுக்கு வந்து டயலாக் எல்லாமே இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க? நாங்கள் ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் எல்லாமே தெரியும். தமிழில் மனப்பாட பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் அதை சொல்ல மாட்டோம், மறந்துருச்சுன்னு. அது மாதிரி தான் இவங்க வந்து இருக்கிற டைலாக்ல எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் ஸ்பாட்டில் தோணும்ல, அது மாற்றணும்னா மறுபடியும் முதல்லேருந்து வரணும். ஆனால் உங்களுக்கு லிப்சிங்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஹிந்தி பொண்ணு தமிழில் நடிக்கும்போது லிப்சிங் பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதை அழகாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. இல்லை சேர்ந்து நடித்தேன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த சீனுக்குள்ளார 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை. பிகாஸ் இந்த டைலாக் ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுவாங்க, ஆன் பாயிண்ட் இருக்கும் அவங்களோட லிப்சிங்க்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக ஐ மீன் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. ஓகே, டேரக்டர் ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை மட்டும், அவங்கள பேச வச்சு இவங்களை டப் பண்ணி பார்த்துலாமா? ஏதாவது ஒன்று சின்ன சீன். நான் ஒன்று எப்போ வர சொன்னேன்? 2 மணிக்கு வர சொன்னேன். இப்போ டைம் 2:05. ஓகே, ரெடியா? ரியோ சார், நீங்கள் வந்து அந்த இவரை பார்த்து தானே பேசணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் ரெடி? நான் எப்போ வர சொன்னேன்? 2 மணிக்கு வர சொன்னேன். இப்போ டைம் 2:05. நிஜமாவே அந்த டயலாக் எழுதி கொடுத்துட்டா பண்ணிடுறாங்கல்ல. ஆமா சேட்டன் சார், நாங்கள் வந்து அன்பே டைனால உங்களுடைய ஸ்லாங்கை ரொம்ப ரசித்தோம். ஓகேங்களா, அந்த ஒரு ஸ்லாங்ல இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிடலாமா? 2 படத்தையும் சேர்த்த மாதிரி முடிச்சிடும். రాముల పడం చూడండిరా, మస్తుగా ఉంటుంది. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிஜமாவே. உங்களுடைய ஒரு ஜேர்னியில் ஒரு தொடக்க புள்ளியாக பிஹைண்ட் ரூட்ஸாக நாங்கள் இங்கே இருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் எல்லாருமே திருப்பியும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் us. தேங்க்யூ. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots.